இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று படிக்கப் போவது 9வது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு என்ன? அன்பால் உந்தப்பட்ட ஊழியம். இந்த அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் என்கிற தலைப்பை நம்ம எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் படிக்க போகிறோம்? இந்த முறை நம்ம 2 கொரிந்தியர்களை ஆரம்பிச்சிடறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் நாம் ஆராய போகிறோம். இந்த 2 அதிகாரத்தை நம்ம 5 பகுதிகளாக பிரிப்போம். இந்த 5 பகுதிகளும் பவுலுடைய அன்பான ஊழியத்தில் அவருடைய குணங்களை சொல்லுது, அதாவது அவர் முறைகளை சொல்லுது. இப்போ என்ன 5 பகுதி? முதல் 11 வசனங்கள் முதல் குணத்தை காட்டுது. 12லிருந்து 14 அவருடைய ஊழியத்தில் அவர் வெளிப்படுத்தின 2வது குணத்தை காட்டுது. வசனம் 15 முதல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை பவுலுடைய 3வது அன்பான ஊழிய குணத்தை காட்டுது. அதற்கப்புறம் வசனம் 5 முதல் 2:5 முதல் 2:11 வரைக்கும் பவுலுடைய 4வது குணத்தை காட்டுது. சரி, 12 முதல் 17 வரைக்கும் 5ஆவதுங்க. ஆக 2 அதிகாரங்களில் 5 பவுலுடைய அன்பான ஊழிய குணங்களை நம்ம பார்த்து கொள்ள போகிறோம். நாமும் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட காணப்படுதா? யோசிக்கணுங்க. விசேஷமாக நம்ம ஊழியம் குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், நம்முடைய ஊழியம் திருச்சபைக்குள் இருக்கலாம், நம்முடைய ஊழியம் வெளியில அஞ்ஞானிகள் மத்தியில் இருக்கலாம், நம்முடைய ஊழியம் மற்ற கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கலாம். எங்கிருந்தாலும் சரி, நம்மளுடைய குணமும் பவுலுடைய இந்த 5 குணங்களும் ஒத்து போகுதா? இதை ஒப்பிட்டு பார்ப்பது தான் இந்த நாளினுடைய பாடம். ஜெபத்தோடு நம்ம படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, பாடத்தை ஆசீர்வதித்தாரும், எங்களுக்கு புரிந்து கொள்ளுகின்ற குணத்தை தாரும். ஆண்டவரே, நாங்கள் எங்கே இருக்கிறோம், எங்கள் ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 9வது பாடம், அன்பால் உந்தப்பட்ட ஊழியம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி, வாங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 3லிருந்து நம்ம ஆரம்பிப்போம். பவுலார் என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன், அதுதான் விஷயம். வசனம் 3, நமது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பவுல் என்ன செய்யறாராம்? அவர் நன்றி சொல்றார். சரிங்களா? சரி, இப்ப அவர் நன்றி சொல்றாரு. யாருக்கு நன்றி சொல்றாரு அப்படின்னா, அந்த வசனம் 3லேயே பிதாவை அவர் எப்படி அழைக்கிறாருன்னு பாருங்களேன். அப்ப அந்த அழைக்கிற அந்த அழைப்பிலேயே நோக்கம் நமக்கு புரிய வந்துடும். ஏன் நன்றி சொல்றாருன்ற நோக்கமும் புரிய வந்துடும். வசனம் 3, பிதாவை எப்படி அழைக்கிறார்? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதா அப்படின்னு சொல்றாரு, பிளஸ் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவர் என்று சொல்றாரு. அப்படின்னா யாருக்கு சொல்றாருன்னா, பிதாவுக்கு சொல்றாரு. அந்த பிதா யாரா? அவர் ஆறுதலை கொடுத்தாரு. சரி, இந்த ஆறுதல் என்ற வார்த்தை வசனம் 4, 5, 6, 7 இப்படி ஆறுதல் என்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு பாருங்க. வசனம் 4, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உபத்திரவத்தில் அவர் தான் ஆறுதல் செய்கிறவராம். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. உபத்திரவம் பெருகும் போது, துன்பம் பெருகும் போது ஆறுதலும் பெருகுதான். வசனம் 6, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். வசனம் 3லிருந்து வசனம் 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆறுதல் என்ற வார்த்தை எத்தனை முறை வருது? வசனம் 3ல் வந்துச்சு, 4ல் வந்துச்சு, 5ல் வந்துச்சு, 6ல் 1 முறைக்கு மேலேயே கூட வந்துச்சு, வசனம் 7ல் வந்துச்சு. அப்போ திரும்ப 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 பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் ரிப்பீட் பண்ணுற வார்த்தை ஆறுதல்.
அப்ப ஏன் அந்த ஆறுதல்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப எழுதி நம்ம மனசுக்குள்ள பதிய வைக்கிறாரு? நம்முடைய பிதாவானவர் ஆறுதலின் தேவன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் சகல துன்பங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்ப ஆறுதல அவர் தான் செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகிறது. சரிங்களா? சரி, இப்ப வசனம் 8 பாருங்களேன். இந்த ஆறுதல தேவன் தான் மாத்திரம் கொடுக்கல. வசனம் 11 பாருங்க. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்தும் விடும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்ப அநேகர் மூலமாய் எங்களுக்கு தயவு கிடைக்குது, ஜெபத்தின் மூலமாக தயவு கிடைக்குது, அதற்காகவும் ஸ்தோத்திரம் அப்படின்றாரு. தேவன் ஆறுதலை கொடுக்கிறாரு. இப்ப குருந்த சபை மக்களும் அவருக்கு உதவி செய்யறாங்க. இப்ப இந்த ஆறுதல் எப்படி வருது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7:6. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்துவை வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அப்ப தேவன் தான் ஆறுதல் செஞ்சாரு. தேவன் எப்படி ஆறுதல் செஞ்சாரு அப்படின்னா, தேவன் தீத்துவை அனுப்பி வச்சாரு. அவனுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதல் ஆச்சு. அப்ப 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஸ்தோத்திரம் சொல்லி ஆரம்பிக்குது. யார்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்றாரு? ஆறுதலின் பிதாட்ட ஸ்தோத்திரம் சொல்றாரு. ஏன் பிதாட்ட அவர் ஸ்தோத்திரம் சொன்னாரு? அவர் என்ன ஆறுதல் கொடுத்தாரு அப்படின்னா, அவரு சபையை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. இப்ப சபையினுடைய நிலவரத்தை தீத்து சொன்னதினாலே இப்ப ஆறுதல் அவருக்கு கிடைச்சிருச்சு. சரி, இப்ப உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் எதை அடிப்படையாய் வைத்து போயிட்டு இருக்கு? ஆறுதல். அப்படி வருதுன்னு சொன்னா என்ன துன்பம் அவருக்கு வந்துச்சு? ஏற்கனவே உபத்திரவத்துல அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க எழுதியிருக்கிறாரு. இப்ப உபத்திரவம் மட்டும் இல்லைங்க. இப்ப தீர்க்கதரிசனாவி போகும் பொழுது வேறு சில காரணங்களையும் நமக்கு புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யறாங்க. என்னன்னு பாருங்க. பவுலினுடைய வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்துல அதிகாரம் 16 பத்தி 18ங்க. என்னென்ன பிரச்சனை அவருக்கு வந்துச்சு? சபைகளில் தனக்கு உண்டான துயரங்களையும் கூறுகிறார். சில வேளைகளில் மனபாரம் அதிகமாகி தாங்க முடியாத நிலை எட்டியது. வெளியிலிருந்து வந்த ஆபத்துகளுக்கும் உள்ளான பயங்களும் அவர் தாங்க முடியாத சக்திக்கு அதிகமாக இருந்தது. வெளியிலிருந்து வந்த ஆபத்து, உள்ளான பயம், அதான் ரொம்ப தாங்க முடியாம போச்சான். கள்ள போதகர்கள் சபையின் மேல் அவருக்கு இருந்த செல்வாக்கை குறைக்கும்படி அவரை குறித்து பொய் பிராதுகளை கூறி சகோதரர்களை தப்பெண்ணம் கொள்ள தூண்டினர். ஆனால் சகல உபத்திரவங்கள் மத்தியிலும் சோர்வுகள் மத்தியிலும் கிறிஸ்துவில் அவருக்கு இருந்த ஆறுதலினால் சந்தோஷம் அடைய முடிந்தது. இப்ப என்ன பிரச்சனை? அவருக்கு கிறிஸ்துவானவர் அவருக்கு ஆறுதலை கொடுத்தாரு, அமைதியை கொடுத்தாரு. ஆனா எங்கெங்க இதெல்லாம் பிரச்சனை பாருங்க. சபைகளில் தனக்கு உண்டான துயரங்கள், அதுக்கப்புறம் ஆபத்துகள், அதுக்கப்புறம் பொய் போதகர்கள் அவங்களுடைய போதனைகள், அதனால மக்கள் கேட்டுட்டு இவரை தப்பா எண்ணிட்டு போறாங்க பாருங்க. இதை நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு கஷ்டம் அவருக்கு இருந்துச்சான். ஆக உங்களுக்கு புரியுதா? அப்ப இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையில பிதாவானவர் அவருக்கு ஆறுதல் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, பிதாவானவர் தீத்துவை அனுப்பி அவருக்கு ஆறுதல் செய்தார். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆறுதல்ல பவுலார் உங்களுக்காக தான் இந்த ஆறுதல் அப்படின்னு சொல்றார். ஏன்னா வசனம் சொல்லுது, வசனம் 6, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். இப்ப கொஞ்சம் யோசிப்போம். பிரச்சனை வந்துச்சு, துன்பம் வந்துச்சு, சபைக்குள்ள பயங்கர கஷ்டங்கள் வந்துச்சு. இப்ப இதெல்லாம் பவுலுக்கு ரொம்ப மன கஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப கஷ்டங்கள் கூட 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 இப்ப ஆறுதலையும் தேவன் கூட்டினார். இப்ப இந்த ஆறுதல் எதற்காக அப்படின்னா, இந்த ஆறுதல் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோங்க. அப்ப யோசிச்சிங்க, நீங்க பிறருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டுமானால் எது கூடணும்? யாருக்கெல்லாம் துன்ப கஷ்டம் கூடுதோ அவங்க தாங்க மிக சரியாக ஆறுதல் கொடுக்க முடியும். அவங்களுக்கு தாங்க அவங்க துன்பத்தை புரிஞ்சுக்க முடியும். நான் பிறருக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு சொன்னா அவங்க கஷ்டம் எனக்கு வரணும் இல்லையா? அப்ப ஆறுதல் கொடுப்பதற்காகவே தேவன் துன்பத்தை அனுமதிக்கிறார்.
உங்களுக்கு புரியுதா? அதுதான் பவுல் சொல்ற விஷயம். ஆறுதலை பிறருக்கு சும்மா பேச்சளவுல சொல்லாம அதை அதை உணர்ந்து சொல்லுவதற்கு துன்பத்தை கொடுக்கிறாரு. அப்ப துன்பத்தை கொடுத்த தேவன், துன்பத்தை அனுமதித்த தேவன் ஆறுதலை கொடுக்கிறார். அந்த ஆறுதல் எதற்கு என்பதை பவுலார் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஆறுதல் பிறருக்காக, சபைக்காக. ஆக பவுலுடைய அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் என்ன செய்யும்? பிறருக்கு ஆறுதல் அளிக்கும். இங்க தாங்க ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பிறருக்கு ஆறுதல் அளிக்கும் சொன்னா, அவர் துன்பத்துக்கு காரணம் யாரு? அவர் துன்பத்துக்கு காரணமே ஒன் ஆஃப் த காரணம் கொருந்து சபை தான். கொருந்து சபை தான் துன்பத்துக்கு காரணம். வலிக்கு காரணமே கொருந்து சபை தான், அல்லது கொருந்து சபையில சில மக்கள் தான். ஆனா அப்படிப்பட்ட மக்களுக்கு இவர் ஊழியம் ஆறுதல் அளிக்குது. என்ன, யார் துன்பத்தை விளைவிச்சாங்களோ அந்த துன்பத்தை விளைவிச்சவங்களுக்கு இவர் ஆறுதல் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கலாம், எப்ப நீ தான் துன்பத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அதை அவர் சொல்லாம அவர் அவர்களுக்கும் ஆறுதல் சொல்றாரு. அப்ப பவுலுடைய அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் என்ன செய்கிறது? ஆறுதல் அளிக்கிறது. உங்க ஊழியம் அன்பால் உந்தப்படுமானால் பிறருக்கு ஆறுதல் அளிக்கும். ஆறுதல் அளிப்பதற்காக உங்களுக்கு என்ன வரணும்? துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் உங்களுக்கு வரணுங்க. வந்துச்சுன்னு சொன்னா ஆறுதல் மிக கச்சிதமாக நம்ம கூற முடியும். அதுல ஒரு வல்லமை இருக்கும். ஆக 5 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். முதல் விஷயம், அன்பான ஊழியம் இதனுடைய குணம் என்ன? முதலாவது குணம் அது ஆறுதல் அளிக்கும். சரி, இப்ப 2வது பருவம். 2வது என்ன பகுதி ஞாபகம் இருக்கா? வசனம் 11 போய் முடிச்சிருக்கிறேன். அடுத்தது 12, 13, 14 3 வசனங்கள்ல அன்பால் உந்தப்பட்ட ஊழியத்தினுடைய 2வது குணத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க வாங்க. சரி, இப்ப என்ன சொல்றாருன்னா வசனம் 12 பாருங்க. பவுல் எப்படி ஊழியம் செய்யல, எப்படி ஊழியம் செஞ்சாருன்னு சொல்றாரு. வசனம் 12, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாத திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று என்னவா? எப்படி நடக்கலையா? மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடக்கல. எப்படி நடந்தோம் அப்படின்னா, கபடமில்லாத திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. எங்களுக்கு புகழ்ச்சி, எங்க ஞானத்தை இன்னொரு புகழ்ந்து ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் புகழ்ந்து எங்களுக்கு வரணும் அவசியம் இல்லை. எங்கள் புகழ்ச்சி எங்க மனசாட்சி எங்களுக்கு கொடுக்குது அப்படின்றார். எங்கள் புகழ்ச்சி தேவனுடைய கிருபையினால் எங்களுக்கு வருதுன்றார். எங்களுடைய புகழ்ச்சி நாங்க கபடம் இல்லாம நடந்தோம். எங்களுடைய புகழ்ச்சி நாங்க உண்மையா இருந்தோம். ஆக பவுலுடைய அன்பால் உந்தப்பட்ட ஊழியத்தினுடைய இன்னொரு குணம் என்ன தெரியுமா? அவரு உண்மையா அவர் ஊழியம் பார்க்கிறார். இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? கபடம் இல்லாம ஊழியம் பார்க்கிறார். ஆக நம்ம உண்மையிலே பிறரை ரட்சிக்கும் பொழுது, பிறரை ரட்சிக்கணும் என்று சொல்லி ஊழியத்தை பார்க்கும் பொழுது நம்ம திறமைய வச்சு நம்ம ஊழியம் பார்க்குறோமா? பவுலாரு அவர் ஞானத்தை வச்சு அவர் ஊழியத்தை பார்க்கலாங்க. அஃப்கோர்ஸ் அவருக்கு ஞானம் இருக்குது. ஆனால் ஞானத்தை வச்சா, தேவ கிருபையை வச்சு ஊழியத்தை பார்த்தார். அப்போ உங்க திறமைய வச்சு நீங்க ஒரு பெரிய மினிஸ்ட்ரியை கட்டியிருக்கிறீங்களா? இல்லைங்க. பவுல் ஊழியம் அப்படி அல்ல. பவுலுடைய ஊழியம் யதார்த்த மனசு, உண்மையான மனசு, என்ன கள்ளங்கபடம் இல்லாத ஒரு மனசு. அந்த மனசை வச்சு அவர் ஊழியத்தை பார்க்கிறாரு. அப்போ உங்க மனசு உங்களுக்கு சொல்லும் காரியம் என்ன? உங்க மனசு உங்களை குற்றப்படுத்துமானால் என்னுடைய ஊழியம் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த மனசு நீ சொல்றது என்ன சொல்றியோ அதை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி பகருதா? பவுலுடைய மனசு கபடமில்லாத மனசு. பவுலுடைய மனசு உண்மையுள்ள மனசு. இதை குறித்து தீர்க்கதரிசி சொல்றத கவனிங்க. பவுலின் வாழ்க்கை வரலாறு 16வது சாப்டர்ல இப்படி அவங்க சொல்றத கவனிங்க. அவரது நேர்மையை குறித்தும் உண்மையை குறித்தும் மனசாட்சி ஒரு நாளும் குற்றம் சாட்டவில்லை. அவர் நேர்மை, அவருடைய உண்மையை குறித்து அவர் மனசாட்சி குற்றம் சாட்டவே இல்லையா. தனது வாக்கு சாதுரியத்தையும் உலக ஞானத்தையும் பயன்படுத்தாமல் எளிமையான முறையில் சுவிசேஷத்தை கூறி தேவ கிருபையினால் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது.
தேவனுக்கு பயப்படும் பயம் அவருக்கு எப்போதும் இருந்தது. என்ன, தேவனுக்கு பயப்படும் பயம் அவருக்குள்ள எப்பொழுதும் இருந்தது. கிறிஸ்துவின் அன்பு அவரை எப்போதும் தாங்கியது. சுய மகிமைக்காகவோ தனது ஞானத்தை எல்லோரும் போற்ற வேண்டும் என்பதற்காகவோ அவர் எப்போதும் ஊழியம் செய்யவில்லை. இப்ப அன்பால் உந்தப்பட்ட பவுலினுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு? உண்மையா இருந்துச்சு. மனசாட்சி குறை சொல்ற அளவுக்கு அங்க இல்லை என்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம சுய லாபம் இல்லாத அவரது கடின உழைப்பையும் அன்பையும் அவர் சந்தித்த உலகின் எல்லா பாகங்களும் சபைகளுக்கு கொடுத்தார். உண்மையோடும் எளிமையோடும் அவர் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்திருந்தபடியால் கொரிந்து சபை அவர் மேல் எந்த குற்றத்தையும் சுமத்த முடியவில்லை. அப்ப பவுலுடைய ஊழியம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப எளிமையா சத்தியத்தை சொல்லணும்னு பார்க்கிறார். திறமையை வச்சு போல, கிருபையை வச்சு போறார். அவர் ரொம்ப உண்மையா அவர் இருக்கிறாருங்க. அவர் மனசுல கபடு இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நம்மளுடைய ஊழியம் கபடு இல்லாம உண்மையோடு ஊக்கத்தோடு இருக்கிறதா? இதுதாங்க ரெண்டாவது விஷயம். முதல் விஷயம், அன்பினால் உந்தப்பட்ட ஊழியம் ஆறுதல் செய்யும். இரண்டாவது விஷயம், அன்பினால் உந்தப்பட்ட ஊழியம் கபடம் இல்லாத உண்மையோடு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ மூன்றாவது விஷயத்துக்கு வரங்க. வசனம் 15க்கு போயிடுறோம். 15லிருந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோங்க. சரி பாருங்க, இங்கே தான் விஷயம் வருது. என்னன்னா, நம்ம 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படிக்கிறோம். நம்ம கடைசியாக போன பாடத்தில் 1 கொரிந்தியர் 15 படித்தோம், 16 படிக்கலை. அந்த 16ல் ஒரு சின்ன காரியம் இருக்குது. அதுதான் இப்போ இங்கே வில்லங்கமாக மாறப்போகிறது. அந்த விஷயத்தை இங்கே தொட்டுக்க போகிறோம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதனால தான் அதை படிக்கலை, இப்போ படிச்சுக்க போகிறோம். நம்ம என்னடா அது 15ஆம் அதிகாரம் படித்தோம், 16ஆம் அதிகாரம் படிக்கலையும் நினைக்கலாம். இப்போ படிச்சிட போகிறோம். அங்கே ஒரு சின்ன விஷயம் ஒன்று அங்கே இருக்கிறத பார்க்கலாம். 15 பாருங்க. இங்கே என்ன 3வது குணம் இருக்குது அப்படின்னா, நான் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும், பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும், மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும், உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழி அனுப்பப்படவும் யோசனையாய் இருந்தேன். என்னவா அவர் என்ன சொல்றாரு? நான் உங்கள்கிட்ட வந்துட்டு நான் மக்கதோனியாவுக்கு போனோம். முதல்ல உங்கள்கிட்ட வந்துட்டு மக்கதோனியாவுக்கு போயிட்டு திரும்பவும் கொரிந்துக்கு வந்துச்சு. அப்படியே நான் யூதேயாவுக்கு போகணும், அதை நீங்கள் வழி அனுப்பி வைப்பீங்கன்னு நினச்சேன். அப்போ அவருடைய பிளானை இங்கே சொல்கிறாருங்க. அதுதான் விஷயம். ஏன்னா, நான் திரும்பவும் வருவேன்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன். அதான் சொல்கிறாரு. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு 2ஆம் தரமும் பிரயோஜனம் உண்டாகும்படி முதலாவது உங்களிடத்தில் வரவும். எப்போ? மக்கதோனியாவுக்கு போகும்போது வரவும், மக்கதோனியா போயிட்டு வந்துட்டு யூதேயாவுக்கு போகவும். ஏன் இப்படிலாம் கொரிந்து, மக்கதோனியா, திரும்பவும் கொரிந்து, யூதேயா, இந்த பிளான்லாம் எதுக்கு அப்படின்னா, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இதே விஷயம் அங்கே வருது பாருங்க. 16:1, பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். என்ன, அங்கே எருசலேமில் பரிசுத்தவான்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக கொஞ்சம் தர்ம பணத்தை சேர்த்து வைங்கப்பா, காணிக்கை நீங்கள் வச்சுக்கோங்க, தர்ம பணத்தை கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாரு. நான் வந்திருக்கும் போது பணம் செருக்குதல் இராதபடி உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். எப்பா, நான் வரும்போது சேர்க்க வேண்டாம், எல்லாம் சேர்த்து வச்சிருங்க அப்படின்றார். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்கள் கொடுத்து அவர்களை அனுப்புவேன். இப்போ கவனிக்கணும், எதுக்கு போறாரு இந்த நாட்டுக்கெல்லாம் அப்படின்னா, தர்ம பணத்தை மக்கதோனியாவிலிருந்து வாங்கி, கொரிந்திலிருந்து வாங்கி யூதேயாவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி பார்க்குறார். இதுதான் விஷயம். வசனம் 5, நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்தில் வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாகும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன்.
கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்பி இருக்கிறேன். என்ன சொல்றாரு? அதே விஷயம்ல, உங்கள்கிட்ட வந்துட்டு மக்கதோனியா போயிட்டு உங்கள்கிட்ட வரேன், வந்துட்டு திரும்பவும் நான் யூதேயாக்கு போறேன். இதெல்லாம் எதுக்கு வராரு? நான் தர்ம பணத்தை உங்கள்கிட்ட சேகரிக்க சொன்னேன், அதை நான் வாங்கிட்டு அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். முடிஞ்சா நானுமே போறேன், இல்லை நீ யாரோ ஒரு ஆளை வச்சு அனுப்பிச்சி விடலாம். அப்போ தர்ம பணத்தை வாங்குறதுக்காக அவர் இந்த பிளானை போடுறாரு. அப்போ மழை காலமாக இருக்கிறபடினால நான் உங்கள்கிட்ட தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. இதுதான் விஷயம். இப்போ தங்குறேன் அப்படின்னு சொன்னவர் தங்குனாரா? இப்போ பாருங்க, 2 கொரிந்தியர் 2:1 பாருங்க. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். அப்போ வரேன்றாரா வரலையா? அப்போ அவரு வரல, வேற எங்கேயோ போயிட்டார். ஏன் இப்படி பிளானை போட்டவர் பிளானை மாத்திட்டு போயிட்டாரு? என்ன விஷயம்? நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். நாங்கள் போகக்கூடாதுப்பா, கொரிந்துக்கு போகக்கூடாது. வேற எப்படியோ மக்கதோனியாவுக்கு போயிட்டு வந்துட்டார், காசு வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே வரவே இல்லை கொரிந்து சபைக்கு. ஏன் வரவே இல்லை? வசனம் 17 பாருங்க. இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவர்களை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ? என்ன அப்ப ஆம் சொல்றது இல்ல சொல்றது, ஆம் சொல்றது இல்ல சொல்றது, இப்படி நான் மாத்தி மாத்தி பேசுறவனா அப்படின்னு கேட்கிறார். நான் உங்களை சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் அவருக்குள்ள ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்ப என்ன சொல்ல வராரு? என்னுடைய வார்த்தை ஆம் இல்லை ஆம் இல்லை அப்படியா இருக்குது? அப்படிலாம் இல்லைப்பா. தேவனுடைய வார்த்தை எப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதோ அப்படியே தான் என்னுடைய வார்த்தையும் இருக்கிறது. நான் அனுப்பின ஆட்களுடைய வார்த்தையும் தீமோத்தேயுனுடைய வார்த்தையும் அப்படியேதான் இருக்கிறது. சரிங்களா? இப்ப இன்னொரு காரணமும் சொல்றாரு பாருங்க. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? அவர் தான் எங்களை ஸ்திரப்படுத்தினாரு, அவர் தான் எங்களை அபிஷேகப்படுத்தினாரு, அவர் தான் எங்களை முத்தரித்தாரு, அவர் தான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட நாங்க ஒன்று சொல்லிட்டு அதை செய்யாம இருப்போமா? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் இப்படின்னு கேட்குறாரு. என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஊழியக்காரருடைய வார்த்தை தேவனுடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குது. அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது போல எங்களுடைய வார்த்தையும் இருக்கிறது. அப்ப இங்க என்ன விஷயம்? பவுலாரு ஒரு பிளான் போட்டாரு, அதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருந்தார். அந்த பிளான் நிறைவேறிச்சா? நான் கொரிந்துக்கு வரலன்ட்டார். கொரிந்துக்கு வராத போது இப்ப பவுலார் எழுதுறாரு, என்னுடைய வார்த்தை ஆம் என்றும் இல்லை என்றும் இருக்கிறதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய ஆட்கள், என்னப்பா உங்க ஆள் ஏதாவது சொல்லுவாரு, அவர் செய்ய மாட்டாருப்பா, இவருடைய சத்தியத்தை போய் கேட்டுட்டு இருக்கிறீங்களே, இவருடைய உபதேசத்தை போய் கேட்குறீங்களே இப்படின்னு சொல்லிட்டு அவர் குணத்தையும் அவர் ஊழியத்தையும் டிராவல் பிளான் மாறினதுனால சொல்லிட்டாங்க. என்ன இப்போ ரொம்ப கஷ்டமா போச்சு. அதை தான் 2 கொரிந்தியர்ல போய் அவர் விளக்குறார். என்ன அந்த டிராவல் பிளான் மாறினால சபையார் மத்தியில் ஒரு குழப்பம் வந்துருச்சான். அதுக்காக தான் தேவனுடைய வார்த்தை போல என் வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு. பாருங்க, பவுலின் வாழ்க்கை வரலாறு சாப்டர் 16 என்ன சொல்றாங்க பாருங்க. பவுல் திட்டமிட்டபடி கொரிந்துவுக்கு செல்லாததை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அவர் தன் விருப்பப்படி தன் வசதிக்கேற்ப திட்டங்களை மாற்றுகிறவர் என்று எதிராளிகள் குறை கூறினர். ஆனால் இது உண்மையல்ல என்றும் அவரை அறிந்த கொரிந்து சகோதரர்கள் இதை விசுவாசிக்க வேண்டாம் என்றும் பவுல் கேட்டுக்கொண்டார். பயண திட்டம் மாற்றப்பட்டதினால் அவர் போதித்த கோட்பாடுகள் தவறென்று எடுத்துக்கொள்வது சரியாகாது. சரிங்களா? பாருங்க, இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. எதனால அவர் போகல? இங்கதான் விஷயம் வருது. எதனால போகல பாருங்க. 20வது பேரா 16வது சாப்டர்ல மக்கதோனியாவுக்கு செல்லும் முன் கொரிந்து சபையை சந்திப்பதற்காக அவர் கொடுத்திருந்த வாக்குறுதிகளையும் ஞாபகப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 16 ஞாபகப்படுத்துகிறார். அவர் அப்போது அங்கு சென்றிருந்தால், சொன்னபடியே சென்றிருந்தால், அங்கு காணப்பட்ட பிரச்சனைகள் மேலும் வலுவடைந்து ஆத்துமாக்கள் நஷ்டமடைய வாய்ப்பு இருந்ததால்
தேவன் அவரை அங்கு செல்ல அனுமதிக்கவில்லை என்று தெரிவிக்கிறார். என்னவா, அங்க ஏற்கனவே அங்க பிரச்சனை இருக்குது. ஒருத்தன் அவன் தவறான திருமணம் முடிக்கிறாப்புல, ஒருத்தன் அதை கொண்டு போய் கோர்ட்டில் போய் கேஸை போடுறாப்புல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா. புறஜாதிகள்லையும் காணப்படாத பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. அதை தவறு என்று சொல்லி கடிந்துரைத்து எழுதிட்டாரு. இப்போ இவர் போயிட்டாருன்னா பிரச்சனை அதிகமாகும். தேவன் அவரை அங்கு செல்ல அனுமதிக்கவில்லை என்று தெரிவிக்கிறார். எபேசுவிலிருந்து புறப்பட்டவுடன் அங்கு சென்றிருந்தால் அங்கு காணப்பட்ட நிலைமைக்காக அவர்களை மிகவும் கடிந்து கொண்டிருப்பார். அவர்கள் எதிர்த்து நின்றிருந்தால் தேவ வல்லமை அவர்கள் மேல் பாய்ந்திருக்கும். அது சரியான முறையல்ல என்று தேவன் அவரை வேறு திசையில் அழைத்து சென்றார். அவர்களது பாவங்களை சுட்டிக்காட்டி அதற்காக மனஸ்தாபப்படவும் மனம் திரும்பவும் தங்கள் தவறான போக்கால் சபை அவப்பெயர் கொண்டிருந்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கவுமே முதலாவது நிருபத்தை எழுதினார். எதுக்காக? அப்ப அங்க போனா அந்த ஆத்துமாக்கள் நஷ்டம் ஏற்பட்டுரும். அவங்க எதிர்த்திருப்பாங்க. இவரும் ஏதாவது பேசியிருப்பாரு. அவங்க பவுலாரே கேள்வி கேட்டிருப்பாங்க. தேவனுடைய கோபம் அங்க அவர்கள் மேல் பாய்ந்திருக்கும். இதெல்லாம் வேண்டாம்ப்பா, அவங்க இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்து மனம் திரும்பட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பவுலுக்கு விளக்க பவுல் பிளானை மாத்திட்டார். ஆக பிளானை மாத்தினது பவுலா தேவன் தான். ஏன்னா 1 கொரிந்தியர் 16 நம்ம படித்தோம் இல்லையா. என்ன படித்தோம் அப்படின்னா, கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்பியிருக்கிறேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் வருவார்ப்பா, இதுதான் என்னுடைய பிளான். இப்போ பிளான் மாறுது. காரணம் யாரு? கர்த்தர் உத்தரவு கொடுக்கல. எதுக்காக? அவங்க இன்னும் ஆழமா மனம் திரும்பணும். இப்போ வந்துட்டாருன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாயிடும், அவங்க சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலார தேவன் அனுப்பவே இல்லை. ஆக இங்கே நம்ம புரிந்து கொள்வது, பவுலுடைய திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதை மாற்றியது தேவன் தான். சரிங்களா? 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் வசனம் 18, நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆமல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. அப்போ இங்கே பவுலுடைய அன்பால் உந்தப்பட்ட ஊழியத்தினுடைய 3வது குணம் என்ன? பிறர் நலம் கருதி தன்னுடைய திட்டத்தை தேவ திட்டத்திற்காக மாற்றுகின்றார். புரியுதா? நம்ம ஒரு திட்டம் போடுறோம், அது காரியங்கள் சரியா வரல, தேவனுடைய திட்டத்துக்கு என் திட்டத்தை மாத்துறேனா இல்லை திட்டத்தை போட்டுட்டேன் நான் செஞ்சுதான் ஆவேன்னு சொல்லி செய்கிறேனா? பாருங்க, அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் ஆறுதல் அளிக்கும். முதலாவது விஷயம், அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் அது கபடமில்லா உண்மையோடு இருக்கும். 3வது, அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் தன்னுடைய திட்டத்தை தேவனுடைய திட்டத்துக்காக மாற்றிக்கொள்ளும். தேவனுடைய திட்டம் என்ன? அங்கே போனீங்கன்னா அவங்க மனம் திரும்ப மாட்டாங்கப்பா, நீனும் கோவப்பட்டுருவாங்க, போகாத, கொஞ்சம் அவங்க மனம் திரும்புவதற்கு கொஞ்சம் வாய்ப்பை கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பவுலார்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். பவுலாரும் தான் திட்டத்தை மாற்றிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 2:4 சொல்லுது. 2 கொரிந்தியர் 2:4, அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படி எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். என்னவா? அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன்றார். அப்ப அதுதாங்க முதலாவது நிருபம். புரியுதா உங்களுக்கு? முதலாவது நிருபத்தை எழுதும் போது கண்ணீரோடு அதிக துக்கத்தோடு எழுதுறார். மனம் திரும்பணும் அப்படின்னு எழுதுறார். அப்போ உண்மையான அன்பு பார்த்தீங்களா, அது கோவப்படுவதற்கு தாமதிச்சு அவங்க மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு அளிக்கின்றது. அதுதாங்க விஷயம். போனாருன்னா பெரம்போட போயிடுவாருங்க, டப்புன்னு அடிச்சிருவாருங்க. ஆனால் அப்படி போகாமல் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்பா, இந்த கடிதத்தை படித்து நிருபத்தை படித்து திருந்துங்கப்பா, இப்படி இருக்காதுங்க, சபையினுடைய பேர் கெட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி பவுலார் யோசிக்கிறார் பார்த்தீங்களா? சரிங்க, அப்போ 3 விஷயம் பார்த்துட்டோமா? 4வது விஷயத்துக்கு நம்ம வரப்போகிறோம். வாங்க, வசனம் 5. இப்போ பவுலார் அந்த முதலாவது நிருபத்தை அனுப்புறது நோக்கம் என்னன்னு புரிஞ்சு போச்சு நமக்கு. சரிங்களா? அது முதலாவது நிருபம் தானா அல்லது புதுசாக ஒரு நிருபத்தை எழுதுறாரா அப்படின்னா பாருங்க, இது
எப்படின்னு சொன்னால் வாங்க 2 கொரிந்தியர் வசனம் 5-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வர்ற கண்டென்ட்டை பாருங்கள். அதில் வர்ற கண்டென்ட்டும் முதலாவது நிருபத்தில் இருக்கிற கண்டென்ட்டும் ஒத்து போகுது. இது ஒரு காரணங்க. வாங்க. துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லோருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லாரும் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடி நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப என்ன சொல்றாங்க இங்க? ஒருவன்றாங்க, உங்க அன்பை அவனுக்குன்றாங்க. அந்த அவன் யாரு? யாரை பத்தி பேசப்படுது அப்படின்னா பாருங்க, துக்கம் உண்டாக்கினவன் யாரு பாருங்க. ஒருத்தன் சபைக்குள்ள இருக்கிறான். அவன் யாரு? அவங்க அப்பாவுடைய மனைவியே அவன் கல்யாணம் பண்ணிட்டான். இப்போ அப்பாவும் என்ன பண்ணுறாரு? கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு. எவ்வளவு மோசமான காரியம் நடக்குது. இப்போ அந்த ஒருத்தனுக்கு தான் புத்தி சொல்கிறார். இப்போ அப்பா அப்படின்றாரு. இப்போ இந்த விஷயம் எங்கே இருக்குது? அந்த துக்கம் உண்டாக்கினவன் 1 கொரிந்தியரில் தானே இருக்குது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு 1 கொரிந்தியரில் தான் அந்த விஷயம் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், அவர் எழுதின துக்கத்தோடு எழுதினேன்றது புது நிருபத்தெல்லாம் அவர் ஒன்றும் எழுதலை. அவர் எழுதினேன்னு சொல்கிறது முதலாம் நிருபத்தை தான் அவர் சொல்கிறார். என்ன இன்னொரு காரணமும் பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களுக்கு துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்துகிறது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. நான் ஒரு நிருபத்தை எழுதினேன். அந்த நிருபத்தினால உங்களுக்கு மனசு வருத்தம் வந்துச்சு, எனக்குமே மனசு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்றார். அப்போ மனசு வருத்தப்படுத்தின நிருபம் எது? வேற ஒன்றும் இல்லை. அதுதான் 1 கொரிந்தியர் முதலாம் நிருபம். சரிங்களா? 1 கொரிந்தியர் தான் முதல் நிருபம் தான். அதை தான் இங்கே தான் சொல்கிறார். மன்னிக்கவும், அங்கே கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் இருக்குது பாருங்க, அதை தான் இங்கே சொல்ல வர்றார். அதுதான் இங்கே சரியாக பொருந்துகின்ற விஷயமாக இருக்குது. இதைத்தான் தீர்க்க தரிசனை எலன் ஒயிட் அவர்களும் இதைத்தான் பவுலின் வாழ்க்கை வரலாறுல அவர் எழுதியது முதலாம் நிருபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புதுசாக ஒரு நிருபத்தை ஒன்றும் எழுதலை. இப்போ நம்ம 4வது விஷயத்துக்கு வருவோம். அவருடைய ஊழியம் ஆறுதல் அளிக்குது. அவர் ஊழியம் கபடம் இல்லாமல் இருக்குது. அவருடைய ஊழியம் தேவ திட்டத்தில் தன்னை ஒப்புவிக்குது. அவருடைய ஊழியம் கோபப்படாமல் பொறுமையாக போகுது. அவருடைய ஊழியத்தினுடைய இன்னொரு விஷயத்தை பாருங்க வாங்க. என்னன்னா, அந்த அப்படிப்பட்டவனுக்கு ஆதலால் அவன் அதிக துக்கத்தால் அமிழ்ந்து போகாதபடி நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அப்போ ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், அவன் திருந்திட்டு இருக்கிறான் அப்படின்னு வரும்போது, அவன் மனம் திரும்புகிறான்னு வரும்போது, அவனுக்கு நீங்கள் எல்லாம் பேசியே தண்டனை கொடுத்துட்டீங்கப்பா, போதும், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் மனம் திரும்பினான்னு சொன்னான். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் இருக்குமானால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சபைக்கு அவர் சொல்லுகிறார். ஏன்னா சபைக்கு அவர் சொல்கிறார். அதுதான் பாருங்க எங்கே வருது அப்படின்னா, பாவ செயல்களுக்கான தண்டனை பெற்றவர்கள் மனம் மாறினால் அவர்களை அன்போடும் கனிவோடும் சகோதரர்களாகவும் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியதன் மூலம் அவர்கள் மேல் வைத்த அன்பு வெளிப்படுகிறது. மனம் திரும்பும் பாவிகளை தன் சார்பாக அவர்கள் சரியான முறையில் நடத்த உரிமை கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு பதிலாக அவர்களோடு வாழ்ந்த அவர் அந்த அன்பான செய்கையை ஏற்றுக்கொள்ளதாகவும் உறுதியளித்தார். இப்படியாக பாவம் செய்த போதிலும் மனம் திரும்பி வருகிறவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு சபைக்குரிய அதிகாரத்தையும் ஞானத்தையும் பவுல் தெரியப்படுத்துகிறார். ஒருத்தங்க மனம் திரும்பி வராங்க. அவன் மோசமான பாவம் செஞ்சுட்டான், வெளிப்படையாக பாவம் செஞ்சுட்டான், ஆனால் மனம் திரும்புகிறாங்கன்னு சொன்னால் சபையார் இறங்கி அவங்கள ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சபையார் ஏற்றுக்கொள்ளும் போது அதை நானும் ஏற்றுக்கிறேன், கிறிஸ்துவும் ஏற்றுக்கிறாரு அப்படின்றார். இங்கே பவுலுடைய அன்பால் உந்தப்பட்ட ஊழியத்தினுடைய குணம் என்ன? அதான் கோபப்படுவதற்கு தாமதப்படுத்துது, ஆனால் மனம் வருந்தி வர்றவங்கள உடனடியாக ஏற்றுக்குதுங்க. என்ன, இப்போ அந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் மாட்டப்பட்ட ஸ்திரீ, அவள் விபச்சாரம் தான் செஞ்சான். ஆனால் போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னார்ல, நான் உன்னை இன்னும் ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கவில்லைன்னு சொன்னார். பார்த்தீங்களா எப்படி? அவள் தப்பு தான் செஞ்சா, ஆனால் இனி போய் பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அங்கே சொன்னாங்க. அதே தாங்க, தப்பு செஞ்சாங்க, கண்டிச்சார்.
ஆனால் தப்புலேருந்து மனம் திரும்பும்போது முதல்ல ஆளாக இவர் ஸ்டெப்பின் பண்ணி அப்பா அவங்கள ஏற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போடுறாருங்க. உங்களுக்கு புரியுதா? அதுதாங்க வந்து 2வது நிருபமாக மாறுகிறது. அப்போ பவுலுடைய அன்பான ஊழியம் மாறுதல் அளிக்கும். பவுலுடைய அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் உண்மையாயிருக்கும். பவுலுடைய அன்பால் உந்தப்பட்ட ஊழியமானது தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும். பவுலுடைய அன்பான ஊழியம் அது மனம் வருந்தியவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஏற்றுக்கொள்வதற்கு சிபாரிசு கொடுக்கிறது. யோசிங்க, ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்க சபையில், இன்னமும் நம்ம வந்து அந்த பிரச்சனையை தீர்க்காமல் வச்சிருக்கிறோமா? அது மனம் திரும்பியவர்களை ஏற்றுக்காமல் நம்ம இருக்கிறோமா தான் கேள்வி. இப்போ அல்லது மனம் திரும்பாமல் இருக்கும்போது ஏற்றுக்கிறோமா? யோசிங்க. நம்ம நீதியாக இருக்கிறோமா ஒரு பக்கம், ஒரு பக்கம் நம்ம இரக்கமாக இருக்கிறோமா? அது 2மே இல்லாமல் ஏதோ இருந்துட்டு இருக்கிறோமா? கண்டிக்கிறதும் இல்லை, ஏற்றுக்கிறதும் இல்லை, அப்படி நம்ம இருந்துட்டு இருக்கிறோமா? யோசிக்கிறேங்க. சரி, இப்போ 5வது ஒரு விஷயத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 2:12 பாருங்க. மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், என்னவா இவர் வந்து எங்கே வந்துட்டாரு? கொரிந்துக்கு வரேன்னு சொன்னார், கொரிந்துக்கு வரல, துரோவாவுக்கு வந்துட்டார். துரோவாவில் வந்து பார்க்கும்போது கதவு திறக்கப்பட்டிருக்குது. அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்போ நான் என் சகோதரனாகி தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதியில்லாது இருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். பார்க்கல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனசுக்கு ரொம்ப அவருக்கு அமைதியில்லாம் போயிடுச்சு. இப்போ பவுல் சொல்றாரு, நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணாரு அப்படின்றாரு. என்ன வெற்றி சிறக்க பண்றாரு? அவர் வந்து தீத்துவை பார்க்க போறார், தீத்துவை பார்க்க முடியல. இப்போ தீமோத்தேயு வந்து கொரிந்து விஷயத்தை அப்படியே சொல்றது, நீங்கள் ஒரு நிருபம் எழுதுனீங்க, ரொம்ப கஷ்டமாக தான் எழுதுனீங்க, துக்கத்தோடு எழுதுனீங்க, கண்ணீரோடு எழுதுனீங்க, அதெல்லாம் கேட்டு மக்கள் மனம் திரும்பிட்டாங்கப்பா, இன்னைக்கு சபை நல்லா இருக்குது அப்படின்ற செய்தியை கேட்கும்போது தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போ அவர் உருவாக்கின பிள்ளைங்க வழிதப்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டார். அவர் கூட இருந்த ஊழியக்காரர்கள் எவ்வளோ வேதனைப்பட்டாங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க. அதனுடைய முடிவு என்ன? அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் என்றைக்குமே வெற்றி சிறக்கும். தொலைந்து போன ஆத்துமாக்கள் மீண்டுமாக அவங்களுக்கு கிடைச்சாங்க. அப்போ நீங்கள் யோசிங்க, பவுலுடைய ஊழியத்தில் ஆறுதல் கொடுக்குறார். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் ஆறுதல் இருக்கா? நீங்கள் ஆறுதல் கொடுக்கணுன்னா உங்களுக்கு துன்பம் அவசியமே. துன்பத்தை ஏற்றுக்கிறீங்களா? யோசிங்க. அவருடைய ஊழியத்தில் மனசாட்சி குற்றப்படுத்தவே இல்லைங்க. அவர் வந்து கபடம் இல்லாத மனசோடு உண்மையாக ஊழியம் பார்த்தாருங்க. நீங்கள் கபடம் இல்லாத மனசோடு கூட ஊழியம் பார்க்குறீங்களா? அல்லது பெருமைக்காக ஊழியம் பார்க்குறீங்களா? அவருடைய ஊழிய திட்டம் தேவ திட்டத்துக்கு இசைவாக வராத போது அதை மாற்றிக்கிட்டாருங்க. நீங்கள் ஊழியத்தில் தேவனுடைய திட்டம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறீங்களா? இல்லை தேவ திட்டத்துக்கு மனுஷங்களுக்காக நீங்கள் மாற்றுறீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த யார் யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் மனம் திரும்புதலுக்கான முதல் படி எடுத்து வைக்கும்போது அவங்கள ஏற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இரக்கம் பாராட்டுறீங்களா? என்ன யோசிக்கணும் நம்ம. இப்போ பவுலை வெற்றி சிறக்க பண்ண தேவன் நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்போ பவுலுடைய ஊழியம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படிலாம் இருக்குதுலாம் அவசியம் இல்லைங்க. அவர் இதெல்லாம் நான் சத்தியம் சொன்னேன், அது அவங்க பாடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி இராமல் அவங்களுக்காக கண்ணீரோட கர்ப்ப வேதனை படுறதை இங்கே பார்க்க முடியுதுங்க. அப்போ பவுலை போல இன்னைக்கு நாம் இருப்போமானால், பவுலின் ஊழியத்தை போல நம்முடைய சபைகளில் ஊழியம் இருக்குமானால், அப்போ இழந்து போன மக்கள் மீண்டுமாக பவுலு கிடைச்சது போல நமக்கும் கிடைப்பாங்க. ஆக அன்பால் உந்தப்பட்ட ஊழியம் எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய ஊழியமும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்கட்டும். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, பவுலுடைய ஊழியத்தை யோசித்து கூட பார்க்க முடியலையா? எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். தேவரீர் ஆறுதல் அளிக்கணும் என்பதற்காகவே துன்பத்தை அவர் பெற்றிருக்கிறார். தகப்பனே, பாவிகளை கோபப்படாமல் அவர் அழுகையோடு எழுதியிருக்கிறாரே தகப்பனே,
தகப்பனே, நாங்களும் அப்படி பொறுமையாக கையாள உதவி செய்யுங்க ஐயா. பாவிகளுக்குரிய மரியாதையும் கொடுக்க உதவி செய்யுங்க. அவர்கள் மனம் திரும்பும் போது முதல் ஆளாக நாங்களும் பார்த்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற குணத்தை தாங்க சுவாமி. தவறுன்னு உணர்த்துகின்ற அந்த கண்ணீரோடு உணர்த்துகின்ற அந்த குணத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் திட்டம் ஊழியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் எங்கள் திட்டத்தை உங்களுடைய திட்டத்துக்காக மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் சபை ஆண்டவரை கொருந்து சபையில் எப்படி மனம் திரும்பினாங்களோ அதே போல் மனமாற்றம் எங்கள் சபையிலும் காணப்பட, எங்கள் குடும்பங்களிலும் காணப்பட, எங்களிலும் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.